ஹாய் அனைவருக்கும் 2026 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் முருகன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அகரக்கோட்டாலம் அந்த ஊரில் தான் இருக்கேன். கரும்புக்கு தான் ரெயின்வாஷ் போட்டிருக்கோம். ஸோ நல்லா பார்க்கலாம். கரும்பு போட்ட அன்னைக்கு நான் போட்டிருந்த ஒரு வீடியோ. ஸோ இப்போ ஒரு 4 நாள் 5 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. கரும்பு விதை போட்டாச்சு, வரல. ஸோ அதை கூட உளுந்தும் போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ இப்போ தான் கரும்பு அப்படியே முளைப்பு வருது. ஸோ அதை கூட உளுந்தும் போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கர் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 8 அடிக்கு ஒரு லைனு. ஃபஸ்ட்டு சோளத்துக்கு போட்டோம். முத்து சோளம் போட்டு எடுத்துகிட்டு அடுத்தது செனப்பில்லு போட்டு எடுத்தாங்க. 2 பயிர் முடிச்சிட்டாங்க. இப்போ தெரியுதுங்களா கரும்பு போட்டிருக்காங்க. இந்த பள்ளத்தில் தான் கரும்பு போட்டிருக்கு. இப்போ இந்த பள்ளத்தில் கரும்பு போட்டுட்டு இப்போ ஓஸ் கிடது பாருங்கள், மேட்டில் கிடது ஓசு. இப்போ பள்ளத்தில் கரும்பு, மேட்டில் ஓசு. அப்போ மண் ஒதுக்கும் போது இந்த ஓசை எடுத்து சுருட்டி வச்சுட்டு அந்த இடத்துல இருக்கிற மண்ணை ஒதுக்கிடுவாங்க கரும்புக்கு. அப்போ ஓசு கிடக்கிற இடம் பள்ளமாகிடும். அப்போ அந்த பள்ளத்துலேயும் இந்த பள்ளத்துலேயும் கரும்பு இருக்குது. இது அப்படியே தண்ணி பாஞ்சிக்கும். இப்போ ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து போட்ட பாருங்க. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா கரும்பு வளர்ந்த கரும்பு வெட்ட போகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இது இப்போ தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கரும்புக்கு ரெயின்வாஷ் போட்டுட்ருக்காங்க பாருங்க. இந்த ஓஸுக்கு பக்கத்தில் பள்ளம், அதில் தான் கரும்பு. அடுத்தது இந்த பள்ளத்தில் கரும்பு தெரியுது பாருங்கள். கரும்பு இதை மண் அணைக்கும் போது இந்த ஓஸை சுருட்டி வச்சுட்டு இந்த மண்ணை எடுத்து 2 சைடும் மண்ணை அடைச்சிடுவாங்க. அந்த மாதிரி அணைக்கும் போது உங்களுக்கு இந்த ஓஸ் கிடைக்கிற இடம் பள்ளமாக போயிடும். அப்போ நாளைக்கு கரும்பு வெட்டும் போது ஓஸு இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரும்பு கீழே சாஞ்சாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஓசு இழுக்கிறதுக்கு பிரச்சனை வராது. மோட்ரு போட்டாங்க கரெக்டாக. இதை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் தெரியுதுங்களா? நானும் இப்படி காட்டுக்குள்ளே நுழைஞ்சேன், அவங்க மோட்டரும் போட்டாங்க. ஸோ அந்த பள்ளத்தில் இப்போ கிளியராக தெரியும் பாருங்கள். அந்த பள்ளத்தில் கரும்பு, அடுத்தது இந்த பள்ளத்துலேயும் கரும்பு. இந்த சென்டர் மண் எடுத்து அணைச்சிடுவாங்க அழகாக. அப்போ உங்களுக்கு ஓசு பள்ளத்தில் கிடக்கும், எந்த பிரச்சனையும் வராது. அது எத்தனை லைன் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 லைன் பார்த்தீங்கன்னா இது 200 அடி நீளம். நான் ஒரு வாரம் கழித்து அடுத்து ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அப்போ கரும்பு நல்லா முளைச்சி வந்துடும் வெளியில். ஸோ அப்போ ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ கரும்புக்கு தாராளமாக ரெயின்வாஷ் போடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் 2 கரும்பு வெட்டி 3ஆவது கரும்புக்கு தான் அந்த ரெயின்வாஷ் போட்டிருக்கோம் இன்னொரு இடத்துல. அடுத்தது சங்கராபுரம் பக்கம், பாலப்பட்டு பக்கம் புது பாலப்பட்டு பக்கம் 2 கரும்பு வெட்டி 3ஆவது கரும்பு ஓடிட்டுருக்கு. திருக்கோவிலூர் மல்லூர்பேட்டை பக்கம் 2ஆவது கரும்புக்கு ஓடிட்டுருக்கு. ஒரு கரும்பு வெட்டியாச்சு. இப்போ இங்கே அகரக்கோட்டாலத்தில் ஃபஸ்ட்டு கரும்புக்கு போட்டிருக்கு, இன்னும் வெட்டலை. ஸோ இன்னும் ஒரு அடுத்த மாதம் வெட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரும்பு நல்லா வளர்ந்துச்சு, வெட்டிடுவாங்க. ஸோ அதை வெட்டிட்டு அடுத்த இது போடும்போது நான் அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் தண்ணி பாயும். நல்லா தெரியும் எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் ஒரே ஈவனாக பாயும். ஸோ என்னென்னா அதுக்கு தகுந்த நம்ம லைனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபீல்டு ரோட்லேயே இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஃப்ளெக்ஸும் வச்சாச்சு. ஒரு டைமில் ஆவரேஜாக 5 HP மோட்டர்னாக்கா நமக்கு ஒரு 75 சென்ட் கரெக்டாக பாயும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது அப்படின்னாக்கா மோட்டரோட ப்ரெஷரை பொறுத்து தான் நமக்கு ப்ரெஷர் கிடைக்கும். சில மோட்ரு பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் பாயுது 5 HP மோட்ரு. சில மோட்ரு பார்த்திங்கன்னா 75 சென்ட் பாயுது. சில மோட்ரு பார்த்திங்கன்னா 50 சென்ட் பாயுது. ஏன்னா அவங்களுடைய மோட்ரு ப்ரெஷர் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது லைன் பாயும். ஒரு இடத்துல 20 லைன் பாயும், ஒரு இடத்துல 10 லைன் பாயும், ஒரு இடத்துல 5 லைன் பாயும். அந்த மாதிரி அந்த மோட்டரோட ப்ரெஷர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும்.
ஃபுல்லாகவே கரும்பு தான். அங்கே ஓடுது பாருங்கள், அதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும். இது வந்து 2 ஏக்கர். இதை கூட உளுந்தும் விதைச்சிருக்குது, கரும்பும் போட்டுருது, உளுந்தும் விதைச்சிருக்குது. ஸோ பக்கத்தில் யாருக்காவது பார்க்க நினச்சிங்கன்னா இந்த ஃபீல்டு வந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதாவது கள்ளக்குறிச்சி பெரிய ஹாஸ்பிட்டலு, மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டலு எல்லாமே இந்த ரோட்டு தான். பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் தான், 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்தீங்கன்னா அந்த ஃபீல்டை பார்க்கலாம். ஒரு மெடிக்கல் காலேஜ், மருத்துவக் கல்லூரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டலு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக சங்கராபுரம் போகணும், இல்லை பகண்டக்கோட்டை போகணும்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரே ரோடு தான். அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக அந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா ஒரு 1 கிலோமீட்டரில் லெஃப்ட் சைடில் இந்த ஃபீல்டு இருக்கும். ஸோ பகண்டக்கோட்டூர்லேருந்து வரவங்களுக்கு ரைட் சைடில் ஃபீல்டு இருக்கும். இங்கே கள்ளக்குறிச்சியிலேருந்து பகண்டக்கோட்டூருக்கு போகிற வழியில், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு போகிற வழியில் வந்தாங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும் இந்த ஃபீல்டு. ஸோ பார்க்கலாம். அங்கே வந்தீங்கன்னா என்னோடய ஃப்ளெக்ஸு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களை பார்த்து பேசுவேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இதில்